எல்லாத்துக்குமான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமான சைட் டிஷ். திஸ் இஸ் காஞ்சி சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுங்க. அதில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. கடுகு, சீரகம் போட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இதிலேயே கூட தனியா தூளும் கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம், இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் அப்படி சேர்க்காம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தேன். இதில் வந்து வெங்காயம் சேர்த்துங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போனதுமே கருக விட்டுறக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 சேர்த்துங்க. ஸோ பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. நான் சொன்ன போல் தனியா தூளும், கரம் மசாலா தூள், இல்லை சிக்கன் மசாலா அந்த தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து கொடுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இல்லை வெந்நீரில் போட்டிங்கன்னா அந்த தோல் தானாகவே வந்துடும். நல்லா வந்து ஒரு சுத்து மிக்சியில் அரைச்சி விடுங்க. இல்லைன்னா இந்த கட் பண்ணுறதுலேயே நல்லா கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியை சேர்த்துங்க. இதில் உப்பு சேர்த்துட்டு வதங்க விட்டுருங்க. பூண்டு இடித்து போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன். அந்த அரை வெங்காயத்தில் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைத்தூள் சேர்த்துங்க. அந்த கடலை மாவு இல்லைன்னா கடலை இருக்கும் இல்லையா, அதை அரைச்சிட்டு சேர்த்துங்க. 2 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மிளகுத்தூள் சேர்த்துங்க. நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை தவாவில் ஊற்றிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதனோட வேலை முடிஞ்சிச்சானா இல்லை, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்குள்ளேயே இங்கே வாங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துங்க. இன்னும் கூட மிச்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த தோசையை வந்து இதில் தான் போட போகிறோம். ஸோ தண்ணி நிறைய சேர்த்துக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதுக்கான மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே வந்து தோசை தவாவில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இல்லைன்னா 2 ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துங்க. விட்டுட்டு அந்த தோசை அளவுக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூள் சேர்த்துங்க. லைட்டாக அந்த மிளகு தூள் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையெல்லாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் இருக்கட்டும். அங்கே தக்காளி வெங்காயம் கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை வந்து சிம்மில் வச்சு விட்டுடலாம். அங்கே கொதிக்கும் போது இங்கே இந்த தோசை இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எடுத்து அந்த தக்காளியில் போட்டுட்டிங்கன்னா, வதங்கி வர தக்காளி வெங்காயத்தில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா அது வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கு ஏற்ற போல் செஞ்சுருக்கேன். இது இன்னும் கூட இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி சேர்க்காமல் இப்படியே செஞ்சாலே கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தோசையை வந்து இது கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த நேரம்னு பார்த்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. ஃபைனலாக இதுதான் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவுமே ஈஸி இல்லை, கஷ்டம்தான். பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி